ஓம் அமிர்தேஸ்வரிய நமக. ஓம் நம சிவாய. பக்தர்களின் அனுபவங்கள். மும்பையில் உள்ள பாபா அணுசக்தி ஆராய்ச்சி மையத்தின் அறிவியல் அதிகாரியான டாக்டர் DN ஸ்ரீவாஸ்தவா அம்மாவை பற்றிய தனது அனுபவத்தை பின்வருமாறு கூறுகிறார். நான் மாணவனாக இருந்தபோது சைதன்ய மகாபிரபுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை படித்திருக்கிறேன். அதில் இறைவனின் திருநாமத்தை ஓதும் போது சைதன்ய மகாபிரபுவின் உதடுகளிலிருந்தும் முகத்திலிருந்தும் உடல் அசைவுகளிலிருந்தும் தெய்வீக அன்பு பெருகுவதை பற்றி தெளிவாக விவரிக்கப்பட்டிருந்தது. சைதன்யரை போல் பக்தியில் தோய்ந்து நிறைந்திருக்கும் மகான் ஒருவரை தரிசிக்க வேண்டும் என்கிற ஆவல் என் உள்ளத்தில் பல ஆண்டுகளாக இருந்து வந்தது. பல சான்றோர்களை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. அவர்களுள் சிலர் தங்களது லட்சியத்தை அடைவதில் கவனமாக இருந்தனர். ஆனால் அவர்களுள் எவரிடமும் உன்னதமான ஆன்மீக பேரானந்த நிலையை காண முடியவில்லை. ஸ்ரீமாதா அமிர்தானந்தமயியை தரிசித்து அவருடைய பஜனையை கேட்கும் பேறு வாய்ந்தது. பஜனை பாடல்களின் பொருளை முழுமையாக என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இருந்த போதிலும் நான் பல ஆண்டுகளாக தரிசிக்க விரும்பிய பெரிய மகான் இவர்தான் என்பதை உணர்ந்தேன். அம்மாவின் அருகே அமர்ந்திருக்கும் போது ஆழ்ந்த தியானத்தில் அனுபவிக்கும் ஆன்மீக இனிமையை நான் பெற்றேன். அவர் பரம்பொருளை பல திருநாமங்களால் குறிப்பிடும் போது மெய்ப்பொருளின் பல திரு வடிவங்களின் வெவ்வேறு வண்ண எழிலை கிரகிக்க முடிகிறது. பல சிக்கலான கேள்விகளுக்கு அம்மா கொடுக்கும் எளிய விளக்கங்கள் மெய்ப்பொருளை அவர் தரிசித்து இருப்பதை தெளிவாக காட்டுகின்றன. அவருடைய இயல்பான பொருள் செறிந்த சொற்கள் கேட்போரின் உள்ளத்தை ஐயங்களற்ற பிரகாசமான அக உலகுக்குள் பறந்து செல்ல வைக்கும் சிறகுகளாக விளங்குகின்றன. வஞ்சனை மேலோங்கி நிற்கும் இக்காலத்தில் ஆன்மீக வாழ்விற்கு தங்களை அர்ப்பணம் செய்து ஆசிரமத்தில் வாழும் சாதகர்களின் எண்ணிக்கை குறைவென்று கூற முடியாது. ஆனால் மாதா அமிர்தானந்தமயியை போல் விஸ்வ பிரேமையில் தன்னை முற்றிலும் மறந்து நிற்கும் நிலையானது வெகு அரிதான செயலாகும். ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. ஓம் நம சிவாய.